கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கவிருக்கிற வசனம் சங்கீதம் 42:11 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கலகங்களும் துயரங்களும் எந்த மனுஷனை விட்டு வைப்பதில்லை. உள்ளம் கலங்கி தவித்த தாவீது, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தியங்குகிறாய் என்று சொல்லுவதிலிருந்து அவருடைய ஆத்தும வியாகுலத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். அன்றைக்கு இருந்த எல்லா இஸ்ரவேலரை பார்க்கிலும் தாவீது தைரியமுள்ளவர்தான், அஞ்சா நெஞ்சர்தான். தன் ஆட்டுக்குட்டிகளை திருட வந்த சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொன்றார். கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேலரும் போர் வீரர்களும் கலங்கி கொண்டிருந்த போது அஞ்சா நெஞ்சனாய் கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான விரோதிகள் அவரை கலங்க பண்ண முடியவில்லை. ஆனால் அவருக்கு அந்தரங்கமான விரோதிகள் இருந்தார்கள். அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற சத்துருக்களின் வார்த்தைகள் இருந்தன. தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்றார். அநேகர் கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். ஐயோ, சரியாக சிந்திக்க முடியவில்லையே, இரவும் பகலும் ஒரு பயம் வாட்டுகிறதே, சமாதானத்தை இழந்து போனேனே, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே என்று துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். கலக்கங்கள் வரும்போது சமாதானம் ஓடிவிடுகிறது, மன அமைதி இருப்பதில்லை. கொந்தளிக்கும் கடலை போல் உள்ளம் குமுறிக்கொண்டே இருக்கிறது. கவலைப்பட்டு கலங்கின மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து துக்கத்தோடு சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளை போல அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதில்லை. பாரங்களை அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கிறதில்லை. மார்த்தாளின் வாழ்க்கையை வேதத்திலிருந்து அறியும் போது அவள் ஒரு முறை கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்ததில்லை என்பதை அறியலாம். ஆம், என அன்பானவர்களே, இன்றைக்கு ஜனங்களுக்கு பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறதற்கும் செயல்படுத்துகிறதற்கும் நேரம் இருக்கிறது. சமைக்க நேரம் உண்டு, வீட்டு வேலைகளை செய்ய நேரம் உண்டு, விருந்தாளிகளை உபசரிப்பதற்கு நேரம் உண்டு,